நேரம் இன்ப ஜெப தியானமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலவேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்துங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர வேண்டும் என்ற தாகத்தோடு நாங்கள் இதை பதிவிடுகிறோம். இன்றைக்கு தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 119:40. இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். உமது கட்டளைகளின் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன். போதகர் ஒருவர் திருச்சபை ஒன்றின் ஆராதனை வேளையில் மிக சிறப்பாக 40 நிமிடங்கள் பிரசங்கித்தார். மக்களுக்கு மிக நல்ல சத்திய அறிவுரைகளை அளித்த திருப்தியுடன் அவர் வெளியே வந்தார். சபையில் முக்கிய பிரமுகர் ஒருவர் அவரை நோக்கி வேகமாக வந்தார். பிரசங்கத்தை குறித்த நல்ல அபிப்பிராயத்தை சொல்ல போகிறார் என்று போதகர் நினைத்தார். ஆனால் அவரோ, நீங்கள் மிக அதிகமான நேரங்கள் பிரசங்கித்து விட்டீர்கள், வழக்கமாக 20 நிமிடம்தான் பிரசங்க நேரம் என்று முகத்தை கொஞ்சம் கடுப்பாக, அதாவது ஒரு சிவந்த முகத்தோடு அந்த வார்த்தையை போதகரை சிலர் மணிக்கணக்கில் டிவி நிகழ்ச்சிகளை அலுப்பு தட்டாமலே பார்ப்பார்கள். நேரம் போவதே தெரியாமல் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் விஷயத்தில் மாத்திரம் 15 நிமிடம் படிக்க மாட்டார்கள். மனவியல் விதிகளில் சுட்டிக்காட்டி 15 நிமிடத்திற்கு அதிகம் பேசுவதை யாரும் கவனித்து கேட்க மாட்டார்கள் என்று சொல்லுவார்கள். நாள் முழுவதும் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் மாணவர்கள் எப்படி மணிக்கணக்கில் வாலிப துருதுருப்புகளை அடக்கி வைத்து கொண்டு பாடம் கற்கிறார்கள்? தேவையென்று ஏதாகிலும் உணர்ந்தால் அதற்காக நீண்ட நேரம் கவனம் செலுத்துவது கடினமான காரியங்கள் அல்ல. இன்றைய பெருமான கிறிஸ்தவர்களுக்கு சத்தியத்தை விரும்புகிற ஒரு ஆவிக்குரிய இருதயம் இல்லை என்றே சொல்லலாம். தேவ வார்த்தைகளை கேட்கும் தாகம் இல்லை. தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்படும் அருள் உணவாகிய ஆவிக்குரிய வார்த்தைகளை தேடுகின்ற பசி இல்லை என்று கூறலாம். ஏனென்றால் உட்புறத்தில் அவர்கள் ஆவிக்குரியவர்களே அல்ல. உலகத்தின் கேளிக்கை சத்தங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளுக்கும் மனித இருதயம் தாகத்தோடு காத்திருக்கிறது. ஏனென்றால் மனித இருதயம் இயற்கையாக உலகத்திற்கேற்றதாய் இருக்கிறது. ஆனால் அந்த இருதயம் தேவனுடைய நல் வார்த்தைகளை கேட்கும் தாகம் கொண்டால்தான் வாழ்விற்கு தேவையான நற்சிந்தைகளாகவும் நற்செயல்களாகவும் தூண்டுகளாகவும் பெற முடியும். ஆனால் அவ்வித தாகம் ஏற்பட வெறும் மத நம்பிக்கை போதாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருதயத்தில் அழைக்கப்பட்டு இருதயம் ஆவிக்கேற்றதாக மாறினால் மாத்திரம் நமக்கு தாகம் ஏற்படும். அந்த தாகம் ஒரு நாள் 2 நாள் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கும். அதற்கேற்ற இருதயம் நமக்கு அவசியம். ஏனென்றால் நாம் வாழப்போகிறது இந்த பூமியிலே 50 வருடமோ 60 வருடமோ 70 வருடமோ 80 வருடமோ. ஆனால் நாம் நித்திய காலமாக கடவுளோடு வாழப்போகிறோம் என்பதை தீர்மானிக்கிறது கடவுளுடைய வார்த்தை. ஆகையால் கடவுளுடைய வார்த்தையின் மேல் நாம் அணையாத தாகம் கொண்டவர்களாக மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் அந்த தாகத்துக்கு நேராக நடத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம், அதை செயல்படுத்துவோம். தேவ கிருபை நம்மை தாங்குவதாக. ஆமேன். கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே.